ஆத்மா நமஸ்தே. இப்போ நிறைய பேருக்கு பிராணிக் ஹீலிங்னா என்ன அப்படின்னு தெரிய வந்தாலும், ஸோ அவங்க பிராணிக் ஹீலராகவே இருந்தாலும், ஸோ நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் எழுந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்களா நம்மளோட மாஸ்டர் சோவா குக் சுயி அவர்கள் ஸோ ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம ஒரு குழந்தைய எல்கேஜில இருந்து கொண்டு போறோமோ, அதே மாதிரி நம்ம மாஸ்டரும் பேசிக்ல இருந்து நம்மளை கொண்டு போறாரு ஹையர் லெவல் வரைக்கும். ஸோ இதனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ஸோ ரொம்ப அழகா நமக்கு கொண்டு போறாரு. ஈஸியான முறையிலையும் இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுல எப்படி எனர்ஜி லெவலை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி பேஷண்ட்டுக்கு ஹீல் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா டிவைன் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம பிராணிக் ஹீலிங் பண்றோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரபஞ்சத்துல இருந்து எடுத்து வர நம்ம ஒரு எனர்ஜி லெவல் தெரப்பியை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம பிசிக்கலா இருக்கிற எனர்ஜி 1% கூட நம்ம பேஷண்ட்டுக்கு போகாது. சரிங்களா? ஸோ நம்ம டிவைன் எனர்ஜியை கனெக்ட் பண்ணும் போது நமக்கு எனர்ஜி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே கண்டி. ஸோ டவுன் ஆகாது. அதனால பிராணிக் ஹீலிங்கால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் பேஷண்ட்டுக்கும் வராது, ஹீலருக்கும் வராது. தேங்க்யூ. ஆத்மா நமஸ்தே. உங்களுடன் ஹீலர் நாகதீபா.